வெல்கம் காய்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நிறைய பேர் செல்லப்பிள்ளையும் வளர்த்து வராங்க. அதுவும் குறிப்பாக நாய்களை தான் அதிக அளவு வளர்த்து வராங்க. அப்படி வளர்க்குற நாய்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்து தமிழ் சோஷியல் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிட்புல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாய் வகையை வந்து நிறைய நாடுகளில் வந்து இந்த நாயை வளர்க்குறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய் வந்து ரொம்ப மோசமானது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாயை வந்து குட்டியாக இருக்கும்போதே சரியாக பயிற்சி கொடுத்து வளர்க்கலனா இந்த நாய் வந்து ரொம்ப மோசமாகவும் ரொம்ப ஆபத்தாகவும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வளர்த்தவங்களை கூட ஒரு சில நேரத்தில் இது தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே நிறைய நாடுகளில் இந்த நாயை வந்து வளர்க்குறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராட்வீலர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாய் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லா நாட்டிலையும் இதை வந்து மக்கள் வந்து வளர்த்து வராங்க. அதாவது குட்டியாக இருக்கும்போதே இது தத்தெடுத்து சரியாக பயிற்சி கொடுத்து வளர்த்து வராங்க. இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா வளர்த்தவங்க பேச்சை மட்டும் தான் கேட்குமா, மற்றவங்க பேச்சை யாரையும் கேட்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாயும் மிகவும் ஆக்ரோஷமான நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒருத்தரை தாக்கும்போது யோசிக்காமல் ரொம்ப கோபத்தோடு தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஸ்கிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வகையான நாய்கள் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும். அதே சமயம் இந்த வகையான நாய்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வலிமையானவையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான நாய்கள் தான் உலகத்திலே மிகவும் புத்திசாலியான நாய்கள்னு கூட சொல்லப்படுது. அதனால தான் இந்த வகையான நாய்களை பனிப்பிரதேசங்களில் சக்கரம் இல்லாத வண்டிகளில் ஈர்க்கிறதுக்காக இந்த வகையான நாய்களை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாய்கள் வந்து ரொம்ப ஞாபக சக்தி கொண்ட நாய்களாகவே தெரிகின்றன. ஏன்னா இது வந்து வழியை வந்து மறக்கவே மறக்காத, கரெக்டாக எந்த வழியில் போச்சோ அதே வழியில் திரும்ப வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இதை போய் யாருன்னா சீண்டினாங்கன்னா இதுக்கு வர கோபத்துக்கு ரொம்ப கடுமையாக தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாபர்மேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாய் பார்த்திங்கன்னா ரொம்பவும் புத்திசாலியான நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குட்டியிலிருந்தே வளர்த்து சரியான பயிற்சி கொடுத்தோம்னா இது வந்து கரெக்டாக கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும், நம்ம சொல்கிறத கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த நாயும் ரொம்ப ஆபத்தான நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வீட்டில் யாருன்னா திருட வந்து உள்ளே நுழைஞ்சிட்டான்னா அவன் அந்த நாய்க்கிட்ட மாட்டிக்கிட்டான்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட கோபத்திற்கு அவனை என்ன வேணாலும் செஞ்சு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேட் டென் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாய் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ரொம்ப உயரமாக இருக்கும். அதே மாதிரி இது உலகத்திலேயே மிகப்பெரிய நாய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேட் டாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உலகத்திலேயே மிக உயரமான டாக். இது உண்மையிலே மிகவும் அமைதியான குணம் கொண்ட டாக் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டாக்ஸ் பெரும்பாலான ஜெர்மனியில் தான் வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாய் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் இந்த நாய் வந்து உண்மையிலேயே ரொம்பவும் சாந்த குணம் கொண்ட நாய் அப்படின்னு சொல்லலாம். ஓகே விவசாயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இது உங்கள் தமிழ் சோஷியல் ஃபேக்ட்ஸ்.